ஒரு ஃபுல் ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்தோம். வாவல் மீனை கீரல் போட்டு நல்லா கழுவி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் 5 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி கொஞ்சமாக ஓட்டி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இப்போ ஃபிஷ் ஃப்ரை மசாலா எல்லாமே ஆட் பண்ணிடலாம். உப்பு, வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், காரத்தூள், கூடவே ஃபிஷ் ஃப்ரை மசாலா இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதை நம்ம ஃபிஷ் ஃப்ரை மசாலா. இப்போ ஃபிஷ்ஷில் நம்ம எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணணும். இதை உள்ளெல்லாம் நல்லா நம்ம கீரல் போட்டு வச்சுருக்கிறதுலாம் உள்ளெல்லாம் நல்லா அப்ளை பண்ணணும். அப்போ தான் ஃபிஷ் நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கும். இப்போ ஒரு தோசைக்கல்லில் 4 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டு இப்போ நம்ம ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ண போகிறோம். ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணும்பொழுது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா நமக்கு அந்த ஸ்கின்னெல்லாம் பிரியாமல் நமக்கு அழகாக மசாலாலாம் உதிராமல் அழகாக வரும். ஸோ இப்போ ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டுட்டு இன்னொரு சைடும் நல்லா ஃப்ரை பண்ண விட்டுடலாம். இப்போ 2 சைடும் நல்லா மீன் பொரிஞ்சிருச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டில் அழகாக நம்ம எடுத்து வச்சிடலாம். அண்ட் இதுக்கு கூடவே லெமன் கொஞ்சம் புழிஞ்சு விட்டு ஆனியன் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எனக்கு நான்வெஜ்ஜில் ஃபேவரட் ஃபிஷ் ஃப்ரை தான். ஸோ அந்த லெமனை மேலே புழிஞ்சு விட்டுட்டு இந்த ஃபிஷ் ஃப்ரை கொஞ்சமாக எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த வெளியில் இருக்கக்கூடிய லேயர்ஸ்லாம் நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக ஜூஸியாக சூப்பராக இருந்தது. நீங்களே பார்ப்பீங்க இந்த ஃபிஷ் ஃப்ரை. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.